எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் கல்லூரிக்கு நான் 2ஆம் முறையாக வந்திருக்கிறேன். முதல் முறை வந்திருக்கும்போது நான் மேடையிலே அப்படியே அமர்ந்திருந்து எல்லாரையும் பார்த்துட்டு போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அது தெரிஞ்சுதான் என்னமோ என்னை முன்னகட்டியே நன்றி உரை சொல்லணும்னு கூப்பிட்டாங்க போல தெரியுது. நன்றி கடைசியாக தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, முன்னகிட்டே சொல்லிட்டா அந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் முதல் முறையாக நன்றி உரையை நான் முன்னகிட்டே சொல்கிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததுக்கு முதல்ல நம்ம கல்லூரி நிர்வாகத்துக்கும் அந்த நூலக குழு மற்றும் நம்மளோட புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கலாம். இதில் முக்கியமாக ஏற்பாடு பண்ண எங்கள் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தில் ஒரு மூத்த ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா தூத்துக்குடியை பொறுத்தவரை நாங்கள் எந்த கல்லூரியோ இல்லை மாணவர்களை சந்திக்கணும்னாலே எங்கள் ரவி அண்ணன் சொன்னால் போதும் அவர் ஏற்பாடு பண்ணிடுவார். இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட இத்தனை கால பயணத்தில் இப்படி ஒரு நூலகம் சார்ந்து, நூலகத்தோட வாசகரோட்டத்தை சார்ந்து இத்தனை மாணவிகள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சாதாரணமான மாணவிகள் இல்லை. என்னை பொறுத்தவரை பார்வையில் ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணிக்கங்களாகவும் வைரங்களாகவும் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இது இன்னையிலேருந்து இப்போ முதல்வர் சொன்ன மாதிரி புத்தகங்கள் வாசிங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நீங்கள் இன்னும் வாசிக்க பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா புத்தக வாசிப்புக்கு ஆர்வங்கள் நிறைய பேர் நிறைய இடங்களில் இல்லாமல் இருந்தது. அதனால தான் இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே துவங்கப்பட்டது. ஏன்னா அது சும்மா வாசித்துட்டு போகிறாங்க ஏதோ ஒரு மன்றம் அப்படிங்கலாம் இல்லை, உங்களை வாசிக்க வச்சு அதனோட கருத்துக்களை சொல்ல வைக்கணும். அதுக்கு அடிப்படை பேச்சு போட்டி அப்படிங்கிறது பேசுறணும், உங்களோட கருத்தை பேசணும். சிலர் பார்த்தீங்கன்னா கட்டுரைன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து எழுதிடுவாங்க. நீங்கள் எழுதலாம், அக்கா எழுதலாம், தம்பி எழுதலாம், யாராவது எழுதலாம், ஆனால் உங்கள் பேர் போட்டு எழுதலாம். ஆனால் நீங்கள் வாசித்தீங்களா? அப்போ உங்களோட வாசிப்பு திறமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. தொடர்ந்து எல்லா கல்லூரிகளிலையும் பள்ளிகளில் கூட முதற்கொண்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிட்டு வர்றோம். சின்ன வயசு குழந்தைங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு அவங்களுக்கு என்ன புரியுமோ அந்த வகையில் பேசி கொண்டு வந்திருக்கிறதுல இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பேச்சு போட்டி, பாரதி குறித்து பேச்சு போட்டி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. அண்ணா திடீர்னு தான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உடனே ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இதில் ஒருங்கிணைந்து இந்த நூலக குழு ஏற்பாடு பண்ணதுனால வரிசையாக நன்றி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். நமக்கு தலைமை உரையாற்றியிருந்த நம்ம கல்லூரியோட தலைவர், கல்லூரியோட முதல்வர் அருட்சகோதரி ஜெசி பரண்டோ அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சிறப்புரையாற்றுவதற்காக உங்களுக்கு அழைத்து வந்திருக்கும் இல்லையா, அவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்கன்னா அவங்க இவ்வளோ நேரம் பேசுனது நாங்கள் இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்த்துருக்குறோம். ஏன்னா அவங்க அதிகமாக பேசுனது எல்லாமே வானொலியில தான் பேசியிருக்கிறாங்க. நம்மகிட்ட நேரடியாக பேசுனது இவங்க யார் பேசுனாங்கிறத நம்ம தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஏன்னா அவங்க பணி நிறைவு பெற்றதுனால வெளியில வந்துட்டாங்க. அது வரைக்கும் இந்த ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை போல தான் இருந்தாங்க. ஒரு அரசு பணி அப்படிங்கிற அவங்களுக்குள்ள இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பேசணும், அதிகமாக பேச முடியாது, சிரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்களோட படைப்பாளர் அரங்கம் சொல்லி ஒரு நிகழ்வு நடத்தும் போது நம்மளாம் அங்கே போய் பேசலாம். இங்கே அப்படிதான் இங்கே நிறைய பேர் போய் பேசியிருக்கிறாங்க. நமக்கு நல்ல வாய்ப்புலாம் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளோட படைப்பாளர் அரங்கத்தில் நம்மளோட படைப்புகள் குறித்து ஒரு ஆவணப்படுத்தின வேலையை பார்த்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளோட பேசுறாங்கன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இனி சுதந்திர பறவையா எல்லாரோடையும் எல்லா மாணவர்களோடையும் நிறைய பேசுவாங்க, நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு நேரமின்மை காரணமாக சுருக்கமாக பேசியிருக்கிறாங்க. அடுத்த முறை இதோட நிறைய நிகழ்வுகள் கிடைக்கும் போது நிச்சயமா நிறைய பேசுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. வருவது சிறப்புரையாற்றிய முனைவர் எம் ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சி தலைவர், அகில இந்திய வானொலியின் பணி நிறைவு பெற்ற ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்து நம்ம நிகழ்வுக்கு ஆசி வழங்கி வாழ்த்துறை ஏற்கனவே வழங்கியிருப்பாங்க. இருந்தாலும் எங்க வருகை தந்திருந்தாலும் வருகை தராவற்றிலும் நமக்கான ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிற முனைவர் அருட்சகோதரி குழந்தை தெரஸ் அவர்களுக்கும், அவர்கள் செயலர் அவர்கள் மற்றும் முனைவர் அருட்சகோதரி மீசு எழிலரசி துணை முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் முனைவர் அருட்சகோதரி ஆரோக்கிய ஜெனிசியஸ் அல்போன்ஸ் சுயநீதி பிரிவு இயக்குனர் இவங்களுக்கும் இந்நேரத்தில் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக அந்த ஒரு நிகழ்வு நடத்தணும்னா சும்மா எடுத்த உடனே நடத்திட முடியாது. அது நடத்துறதுக்குள்ள அந்த நம்மளோட அழைப்புதல் இருந்து இந்த
ஒளி வங்கி வரைக்கும் ஏற்பாடு பண்ணுறது பெரிய வேலை. அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்துக்கு அண்ணா ரவி அண்ணா செயல்படுறது போல நம்ம கல்லூரிலேயே ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு அமைச்சிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா நிகழ்ச்சி நாங்கள் நடத்தும் போது தெரியுது. அப்படி ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கிற முனைவர் கி வினிதா அவர்கள், முனைவர் தா பிரியங்கா, முனைவர் அந்தோணி செல்வி மற்றும் செல்வி ஜே மெல்பா சரோன், திருமதி விஜயலட்சுமி, செல்வி தே எலிசபெத் ரெஜினா, இவங்க அனைவருக்கும் நம்மளோட மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைவாக ஒன்று சொல்லணும்னா, எங்களோட புத்தக வாசிப்பு நற்பணித்தோட கொள்கை என்னன்னா, அனைவரையும் வாசிக்க வைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகம்னா மார்க்குக்காக அடிக்கிறீங்க இல்லையா, மதிப்பெண்ணுக்காக படிக்கிற புத்தகங்கள் இல்லை. அந்த வாசிப்பு வந்து உங்களுக்கு வந்து மதிப்பெண் மட்டும்தான் கொடுக்கும். வெளியில் போனீங்கன்னா அதுக்கான ஒரு சான்றிதழ் மட்டும்தான் கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை, பாட புத்தகத்தை தாண்டி நீங்கள் மற்ற புத்தகங்கள் படிக்க ஆடுறீங்க. முன்னாடிலாம் தினசரி இதழ்கள் கிடைச்சா படிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருத்தை தவிர மோசமான கருத்துக்கள், அதாவது எதிர்மறை செய்திகளாக இருக்கும். விபத்து, அப்புறம் கொலை, கொள்ளை, இந்த போல தகாத செயல்கள் தான் அதில் அதிகமாக வரும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சில பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான கட்டுரைகள் நிறைய இருக்குது, வழிகாட்டுதல் நிறைய இருக்குது, நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. அதனால் அதுபோல பத்திரிகைகளை தேர்ந்தெடுத்து முதல்ல படிக்க ஆரம்பிங்க. நூலகத்துக்கு போனீங்கன்னா நூலகத்தை நல்லா பயன்படுத்திக்காங்க. நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இவங்ககிட்ட கேட்டால் நிச்சயமாக நம்மளோட ஆசிரியர்கள் கூட சொல்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் தினசரி இதழ்கள் படிங்க. உங்களுக்கான செய்தி, உங்களுக்கான விஷயம், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற பகுதி தினசரி இதழ்களில் இருக்குது. தினசரி நாளிதழ்கள் படிச்சிங்கன்னா போதும். பத்திரிகை பேர் சொல்ல நிறைய பத்திரிகைகள் இருக்குது. அந்த பத்திரிகைகளை தேர்ந்தெடுக்கலாம். அதில் உங்களுக்கான படிப்புகள் இதுதான் படிக்கணும், இதை படித்தா இங்கே பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு விஷயம், இலக்கியம் அப்படி புத்தக வாசிப்புனா இலக்கியம் மட்டும் இல்லை, கலை மட்டும் இல்லை, அறிவியல் சார்ந்த புத்தகங்களும் இருக்குது. நீங்கள் அது சார்ந்தும் வாசிக்கலாம். வாசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. வாசிப்பு கடல் நிறைய, பெரிய கடல். அதுக்குள்ளே இருந்து நிறைய வாசிக்கலாம், நிறைய தேர்ந்தெடுக்கலாம். அதனால் இந்த நூலகம் சார்ந்து வந்திருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் புத்தகம் வாசிக்க போகும்போதெல்லாம், வாசிப்பு குறித்து பேசும்போதெல்லாம் எல்லாரும் நூலகம் போங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு நூலக குழு வாசகர் வட்டத்திலேருந்தே வந்திருக்கீங்கிற உங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இதுபோல நிகழ்வுகள் அடிக்கடி நடத்தணும். மாணவர்கள், புதிய மாணவர்கள் நிறைய வரணும். எல்லா மாணவர்களும் வாசிக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இந்த நிகழ்வுல சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.